அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு கேள்வி வந்து நறுக்குன்னு கேட்ட மாதிரி இருந்தது. நீங்கள் உயர்நீதிமன்றம் ஒரு பெஞ்சு நீங்கள் எடுத்தீங்க, அதை எஸ்ஐடி போடக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு எப்படி நீங்கள் அதை பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி நேரடியாக உயர்நீதிமன்ற அந்த ஜட்ஜி யார் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களோ அவங்கள நோக்கியே கேட்டிருக்காங்க. அதை ரிஜிஸ்டர் அனுப்ப சொல்லியும் பேசியிருக்காங்க. அப்போ நேரடியான ஒரு இது எப்படி சொல்கிறது, நேரடியாக கேட்ட கேள்விக்கு தான் இது வந்து தமிழக அரசாங்கம் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, சென்னை உயர்நீதிமன்றத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. அந்த பின்னடைவை வந்து இது வரைக்கும் யாருமே பேசலை. அந்த எஸ்ஐடி நீங்கள் எப்படி கலைக்க முடியும், அது வந்து தனிநபர் ஆணையம் இருக்க தான் செய்யும், அவர் வேலையை தான் செய்ய தான் செய்வாங்க எப்படின்னு நீங்கள் இதை வில்சனே சொல்கிறேன். அது அவர் அங்கே தான் அந்த தீர்ப்பு வாசிக்கும் போது இருந்திருக்காரு, எல்லாம் பண்ணுறாரு. அவருக்கு ஆர்டர் காப்பிலாம் கிடையாது. இதில் என்ன விஷயம்னா, நம்ம ஏற்கனவே பல தடவை பதிவு பண்ணிட்டோம். ஒரு ஆணையம் போடுறீங்க, அந்த ஆணையம் போட்ட 2 நாளில் அதிகாரிகளை வச்சு பேட்டி கொடுக்குறீங்க. விஜய் தான் குற்றவாளின்னு முழுவதுமாக ஐஏஎஸ் அதிகாரி ப்ளஸ் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் 2 பேரும் பேட்டி கொடுக்குறீங்க. அப்போ இந்த பேட்டி வந்து அரசு பேட்டி கொடுக்குறது தான். அரசே ஆணையம் போட்டு அரசே பேட்டி கொடுத்தால் எப்படி இது சரியாக இருக்கும் அப்படின்றதான் நம்ம சுட்டி காமிக்கிறோம். எஸ்ஐடியும் போட்டிங்க, முரண் வரும். அப்புறம் இது எப்படி போகும், அந்த எஸ்ஐடி அதிகாரி ஐஜி தனக்கு மேலே உள்ள அதிகாரி தான் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த வழக்கு விசாரணை எப்படி போகும், இதை பேஸ் பண்ணியே சிபிஐ விசாரணை கேட்கலாம், தாவேக்கா கேட்க மாட்டேங்கிறாங்கலாம் நான் பேசியிருந்தேன். நீதிமன்றம் அதுதான் சொல்லுது. ஒரே இதில் 2 இது எப்படி போடுவீங்க, முரணா இல்லையா? ஒரு நீதிபதிகள் சிபிஐ விசாரணை கேட்ட பொழுது காவல்துறை கரெக்டாக போகுது, அதனால் தேவையில்லைன்னு நிராகரிக்கும் பொழுது, இன்னொரு நீதிமன்றம் அந்த வழக்கை வந்து ஒரு பொதுநல வழக்கில் தானே முன் வந்து சோமோட்டோ எடுத்து இந்த விவகாரத்தை பற்றி எஸ்ஐடி போடணுன்னு முடிவு பண்ணால் முரணா இல்லையா?